ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஷெட்யூல்டு அஃபென்ஸாக இருந்து பார்ட் ஏல ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 வந்தால் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அதுவும் எப்போ பண்ண முடியும்னா இசிஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஆகப்பட்டது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டு மார்ச் 9ஆம் தேதி. சேல் நடந்தது 2ஆம் தேதி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாம்ப் பேப்பர் பிரிண்ட் பண்ணதே மார்ச் 9ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து கடைக்கு வந்து இவங்க வாங்கின டேட் ஆகப்பட்டது மார்ச் 13ஆம் தேதிக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ மார்ச் 13ஆம் தேதி வாங்கின ஸ்டாம்ப் பேப்பர்ல மார்ச் 2ஆம் தேதி சேல் நடந்ததா எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும்? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ப்ரொசீடிங்ஸே கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸும் க்ளோஸ் ஆகிடும். அதனால வந்து மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் நடக்கும். அப்படிங்கிறதுனால இட் இஸ் a clear case of cheating by amassing money by sale of illegally printed lottery tickets and found that a schematic approach predicate offense close ஆனதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை ஓப்பன் அப் பண்ணணும், இந்த ப்ரொசீடிங்ஸை ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெட்டிஷன்ஸ் போடுற ரைட் இருக்கா? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், தற்போது பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, லாட்ரி மார்ட்டினுக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இடி ரைடானது நடந்துட்டு இருக்கு சார். இந்த ரைடோட பின்னணி என்ன சார், விளக்கமாக சொல்ல முடியுமா? லாஸ்ட் 2 டேஸாக தமிழ்நாட்டில் லாட்ரி கிங் மார்ட்டின் குழுமத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ச்சியாக ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ரெய்டு எதுக்காக நடக்குது, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா மார்ட்டின் குடும்பத்தில் இந்த ரெய்ட் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லாஸ்ட் 2 டேஸாக நடத்திட்டு இருக்காங்க. இது ஹெட்லைன்ஸாகவும் பல நியூஸ் பேப்பரில் வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இதோட பின்னணி என்னன்னா, மார்ட்டின் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 2012 வந்து இந்த கேஸ் வந்து அவங்க மேலே போடப்பட்டிருந்தது. இந்த கேஸ் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய சிசிபி, அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அவங்க வந்து ரெய்ட் நடத்துகிறாங்க நங்கநல்லூரில் ரெய்ட் நடத்தும் பொழுது நாகராஜன் அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து ரெய்ட் நடத்துகிறாங்க. அங்கே வந்து 7,25,00,000 வந்து சிசிபி வந்து சர்ச்சில் வந்து சீஸ் பண்ணுறாங்க. சீஸ் பண்ணதுக்கப்புறம் நாகராஜன் கிட்ட வந்து இந்த பணத்தோடைய சோர்ஸ் அப்படின்னும் பொழுது கேட்கும் பொழுது அவர் சொன்னது என்னன்னா, இது வந்து மார்ட்டின் ஃபேமிலிக்கு வந்து சொந்தமான பணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சப்சிக்வெண்ட்டாக சிசிபி வந்து சமன்ஸ் இஷ்யூ பண்ணி மார்ட்டின் ஃபேமிலியில் வந்து அப்பீர் ஆகி அவங்க வந்து இந்த கேஸில் வந்து அக்யூஸ்ட் ஆனதை பார்க்க முடியுது. இது 2012 2022 வரைக்கும் இந்த கேஸ் ஆகப்பட்டது ஆலந்தூர் கோர்ட்டில் நடந்திருந்தது. சிசிபி வந்து இந்த கேஸ் ஆகப்பட்டது ஐபிசி சட்டத்தின் கீழே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஐபிசி சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஆகப்பட்டது சீட்டிங்கு, ஃபோர்ஜிங் ஆஃப் த டாக்குமெண்ட்டு, ஹேட்சிங்கு, கிரிமினல் கான்ஸ்பிரசி, இந்த 3 செக்ஷன் உட்பட்ட செக்ஷனுக்கு தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த கேஸ் ஆகப்பட்டது ஆலந்தூர் கோர்ட்டில் நடந்துட்டு வந்துருந்தது. அது நடந்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது 2022 சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் வந்து இந்த கேஸ் மேலே இருக்கக்கூடிய சார்ஜஸ் இருந்துட்டு இருக்கும் பொழுது சிசிபி வந்து ஆலந்தூர் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது க்ளோஷர் ரிப்போர்ட் ஆஃப் த போலீஸ். அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு இதில் முகாந்திரம் இல்லை அப்படின்னு போலீஸ் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணும் பொழுது இந்த கேஸில் வந்து குற்றத்துக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து சிசிபி வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஆலந்தூர் கோர்ட்டில். சிசிபி வந்து இந்த ஆலந்தூர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கேஸ் வந்து முடிவுக்கு வந்துடுது. அதுலேருந்து குற்றவாளிகளையும் விடுவிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அணுகி 482 ஆஃப் த சிஆர்பிசி படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த கேஸ்லேருந்து எல்லா சட்ட மாணவர்களும் சட்ட வல்லுநர்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செக்ஷன் 482 ஆஃப் த சிஆர்பிசி, செக்ஷன் 482 ஆஃப் த சிஆர்பிசி. இந்த செக்ஷன் 482 ஆஃப் த சிஆர்பிசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சேவிங் ஆஃப் இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். இதே சிஆர்பிசிக்கு ஈக்குவலன்ட் செக்ஷன் 482 ஈக்குவலன்ட் செக்ஷன் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா அப்படிங்கிற சட்டத்திலையும்
இனரண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டுக்கான உட்பட்ட செக்ஷன் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா BNSS அப்படிங்கிற சட்டத்திலையும் 482க்கு ஈக்குவலான செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, nothing in this code shall be deemed to limit or affect the inherent powers of the High Court to make such orders as may be necessary to give effect to any order under this code, or to prevent abuse of the process of any court or otherwise to secure the ends of justice அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த செக்ஷனை பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ வந்து செக்ஷன் 482 படி நீங்க ஹைகோர்ட்டை அணுகலாம், அதாவது சேவிங் ஆஃப் இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட் அப்படிங்கிறத கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, எப்பனா டு பிரிவென்ட் அபியூஸ் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் எனி கோர்ட், அப்போ வந்து நீங்க 482 படி இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டை நாடி போகலாம். ரெண்டாவது, அதர்வைஸ் டு செக்யூர் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், எங்கேயாவது வந்து ஜஸ்டிஸ் வந்து மீட் பண்ணப்படலை அப்படின்னும் பொழுது டு செக்யூர் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு நீங்க 482க்கு போகலாம். இதை பத்தி நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஹை கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி டீட்டெயில்டா லேட்டரா பார்க்கலாம். பட் செக்ஷன் 482 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்றாங்கன்னா, மார்டின் அவங்களுடைய குடும்பத்து மேல இந்த கேஸ் வந்து ஆலந்தூர் கோர்ட்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 482 படி மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அணுகி ப்ரெடிகேட் அஃபென்ஸே க்ளோஸ் ஆனாலும் இந்த டு செக்யூர் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதுல வந்து சில டிஃபெக்ட்ஸ் இருக்கு, இந்த கேஸ்ல வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பெட்டிஷன்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல முக்கியமா குறிப்பிடும் பொழுது என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு குறிப்பிடும் பொழுது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சிசிபி கேஸ் தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாதான் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ஆஃபென்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருந்து பார்ட் ஏல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல வந்தாதான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அதுவும் எப்போ பண்ண முடியும்னா இசிஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அப்போ இசிஐஆர் போட்டதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்றது கண்டினியூங் அஃபென்ஸா இல்ல ஸ்டாண்ட் அலோன் அஃபென்ஸா அப்படிங்கிற கொஸ்டின் ஆஃப் லாவும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்றாங்கன்னா, சிசிபி வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்து இதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செக்ஷன் 482 ஆஃப் த சிஆர்பிசி படி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டு இந்த கேஸ் வந்து ரீஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் ஆஃப் லாவை ரைஸ் பண்றாங்க. அதாவது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற முக்கியமான அப்சர்வேஷன், அதாவது அக்யூஸ் சைட்ல மார்டின் அவங்க ஃபேமிலி சப்மிட் பண்ண சப்மிஷன்ஸ்ல இருந்து சில இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸையும் பிரசன்ட் பண்றாங்க செக்ஷன் 482 ஆஃப் த சிஆர்பிசி படி. அதுல பாத்தீங்கன்னா அந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாகராஜன் அவர்கள் கிட்ட இருந்து எடுத்த பணம் 7,25,00,000 ரூபாய் ஆகப்பட்டது லாட்ரி வித்து அந்த பணம் அப்படின்னு நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஏன்னா அந்த ஆட்ரிபியூஷன் ஆஃப் தட் கிரைம் வந்து மார்டின் அவங்க ஃபேமிலி மேல ஆட்ரிபியூட் ஆயிருந்தது. ஆனா நாகராஜன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படி மார்டின் அவங்க ஃபேமிலி வந்து இதுல அக்யூஸ் ஆக்குறாங்க. சப்சிக்வெண்டா மார்டின் அவங்க ஃபேமிலி வந்து இதை டிஃபெண்ட் பண்ணும் பொழுது முக்கியமான பாயிண்ட்டை ரைஸ் பண்ணி இது சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அக்ரிமெண்ட் இருக்கு வித்ததுக்குன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமா சேல் அக்ரிமெண்ட் ஆகப்பட்டது மார்ச் 2, 2012 என்டர் ஆன மாதிரியான ஒரு படிவத்தை கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஆகப்பட்டது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டு மார்ச் 9 சேல் நடந்தது 2 சொல்றாங்க. ஆனா ஸ்டாம்ப் பேப்பர் பிரிண்ட் பண்ணதே மார்ச் 9. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து கடைக்கு வந்து இவங்க வாங்கின டேட் ஆகப்பட்டது மார்ச் 13 தான் வாங்கியிருக்காங்க. அப்போ மார்ச் 13 வாங்கின ஸ்டாம்ப் பேப்பர்ல மார்ச் 2 சேல் நடந்ததா எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷனையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சப்மிஷனா கொடுத்து 482 படி இந்த கேஸ் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டிருக்க மணி லாண்டரிங் கேஸ் ஆகப்பட்டது எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இருந்தாலும் இசிஆர்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் தான். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஆஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது மட்டும் இல்லாம என்ன பிரேயர் வச்சிருந்தாங்கன்னா, எக்ஸாக்ட் பிரேயர் என்னன்னா, செட்டிங் aside the order passed by the judicial magistrate court to close the 2012 case
ரெஜிஸ்டர்ட் ரிகார்டிங் த சீஷர். இது வந்து பிரேயரை வைக்கிறாங்க, அதாவது செட் அசைட் பண்ணணும் ஆர்டர் ஆஃப் த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது 2 நீதிபதி அமர்வுல வருது. முக்கியமான அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய ஆர்டர்ல. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஆர்டர்ல கிளியர் அப்சர்வேஷன், இட் இஸ் a clear case of cheating by amassing money by sale of illegally printed lottery tickets and found that a schematic approach was adopted by the accused to escape from the clutches of Prevention of Money Laundering Act proceedings அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பெஞ்ச் என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஆர்டர்ல என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா, once the proceeds of crime is traced out by the ED and complaint under PMLA is filed, the offense of money laundering has become a standalone offense and the proceedings are to be carried forward by the agency அப்படிங்கிற அப்சர்வேஷனை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம PMLA proceedings இனிஷியேஷன் பண்ணதுக்கு அப்புறம் predicate offense இருக்கணும். ஒன்ஸ் predicate offense இருந்தாதான் prevention money laundering proceedings கண்டினியூ பண்ண முடியும். ஆனா predicate offense க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா prevention of money laundering act கேஸும் க்ளோஸ் ஆயிடும். அதனால வந்து மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 482 பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டது வந்து அப்பீல்டு பண்ணி கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் வெல் வித்தின் த ரைட்ஸ் டு பிளேஸ் த ஃபேக்ட்ஸ் பிஃபோர் த ஹைகோர்ட் பை இன்ஸ்டிடியூட்டிங் அ பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 482 ஆஃப் த சிஆர்பிசி டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னு பெஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்டேட் ஏஜென்சி மேலேயே கொஸ்டின் ரைஸ் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, in exact quotes of the order, நீங்க கோர்ட் ஆர்டர் எடுத்து பாத்தீங்கன்னா, it is the exact words of the court order. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, bury the predicate offense case against the accused persons in a suspicious manner and on extraneous consideration which are visible through their action including filing of closure report. It quashed the closure order passed by the judicial magistrate and directed the police and ED to move forward with the prop. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இந்த க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டு போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணதை வந்து குவாஷ் பண்ணி போலீஸ் வந்து கேன் ஸ்டார்ட் த ப்ராப் பிளஸ் இடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க அக்டோபர் மாதம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைட்ஸ் நடத்திட்டு இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா, மார்டின் அவங்க ஃபேமிலி பிளேசஸ்ல வந்து ரைட்ஸ் நடந்திருக்கு. இதை தாண்டி லுதியானா, பஞ்சாப் மாதிரி இடங்கள்லையும் இது ரைட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் கலரை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சென்ட்ரல் ஏஜென்சி, அதனால வந்து இந்த ரைட்ஸ் நடத்துறாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செக்ஷன் 482 படி போட்ட பெட்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க. க்ளோஷர் ரிப்போர்ட்டை குவாஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, போலீஸும் ப்ராப் பண்ணலாம் ப்ளஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ப்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது மேலே டெஃபினட்டாக வந்து மார்டின் அவர்கள் வந்து எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் இமீடியட்டா. இல்லை போனாரா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. போயிருந்து ஸ்டே இருந்திருந்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் நடத்தியிருக்க மாட்டாங்க. பட் அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த பெட்டிஷன் வந்து ஆர்டரை பேஸ் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஆக்ஷன் ஆகப்பட்டது கோர்ட் டைரக்டட் ஆக்ஷனா வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா 482 படி இந்த பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இப்போ கொஸ்டின் ஆஃப் லா என்ன, எல்லா சட்டமானவர்களும் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கொஸ்டின் ஆஃப் லா இதுல என்னன்னா, செக்ஷன் 482 படி சிஆர்பிசி படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரெடிகேட் அஃபென்ஸே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ல கொடுத்த சப்மிஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் வந்து டிஃபெண்டன்ட் கொடுத்தது வச்சு இன்கன்சிஸ்டன்சியை கோட் பண்ணி ஹைகோர்ட்ஸ்க்கு செக்ஷன் 482 படி பெட்டிஷன் போட்டு ரீஓபன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லா. ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் லா, ப்ரெடிகேட் அஃபென்ஸே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை ஓப்பன் அப் பண்ணணும், இந்த ப்ரொசீடிங்ஸை ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெட்டிஷன்ஸ் போடுற ரைட் இருக்கா. மூணாவது கொஸ்டின் ஆஃப் லா இதுல என்னன்னா, அக்யூஸ்டுக்கு வந்து இதுல ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற 3 கொஸ்டின் ஆஃப் லா, ஆர்டிகல் 14 ரெட் வித் ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 22, இந்த 3 ஆர்டிகலும் ஆர்டிகல் 14ஓட பாதிக்கப்பட்டிருந்தா இது வந்து கொஸ்டின் ஆஃப் லால ரைஸ் பண்ண முடியும். அதனால இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அன்லிமிட்டெட் பவர்ஸ் இருக்கு சர்ச் பண்றதுக்கு. அந்த பவர்ஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சர்ச் பண்ற பவர் இருக்கு.
அந்த பவர் ஆகப்பட்டது செக்ஷன் 17 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சர்ச் அண்ட் சீஷர்ல சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, வேர் த டைரக்டர் ஆர் எனி ஆஃபீஸர் not below the rank of the deputy director authorized by him for the purpose of this section on the basis of information in his possession has reason to believe, the reason for such belief to be recorded in writing, that any person has committed any act which constitutes money laundering or is in possession of any proceeds of crime involved in money laundering or is in possession of any records relating to money laundering or is in possession of any property related to crime, then subject to the rules made in this behalf, he may authorize any officer subordinate to him to enter any building, place, vessel, vehicle, aircraft where he has reason to suspect that such records or proceeds of crime are kept. Break open the lock of any door, box, locker, safe, almirah or other receptacle for exercising the powers conferred by clause A where the keys thereof are not available. Seize any record or property found as a result of such search. Place marks of identification on such record on property if required. Make or cause to be made extracts or copies therefrom. Make a note or an inventory of such record or property. Examine on oath any person who is found to be in possession or control of any record or property in respect of all matters relevant for the purpose of any investigation under this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி செக்ஷன் 17 படி அன்லிமிட்டெட் பவர்ஸ் ஆஃப் சர்ச் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. இந்த மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட சர்ச் பவர்ஸ் இருக்கும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் இஷ்யூ பண்ண டைரக்ஷன் படி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த சர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால லாஸ்ட் 2 days நடந்த சர்ச் மார்டின் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சிசிபி கேஸ் ஃபைல்ட் இன் 2012. அது மேலே வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் இப்போ லாஸ்ட் மந்த் அதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். டெஃபினட்டாக அக்யூஸ்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு அப்பீல் ப்ராசஸ்க்கு. அட் த சேம் டைம் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ கேன் ஹாவ் த பவர் ஆஃப் சர்ச். அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அரசு சட்டத்தின் படி இந்த பவர்ஸை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அருமையான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிகள்.